வணக்கம் மக்களே, என்னோடய விளாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்துச்சி குழம்பு வச்சு பொரியல் வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நைட்டு நம்ம ஒன்று யோசிப்போம், காலையில் நம்மளுக்கு ஒன்று நடக்கும். அது மாதிரி எழுந்திரிச்சோன்னா சரி இன்றைக்கி என்ன செய்யலான்ட்டு தாளிச்சிருவோம் சாப்பாடை. வெஜிடபிள் ரைஸும் கீரை பொரியல் தான். கீரை இங்கே கிடைக்கிறதே ரொம்ப டவுனுக்குள்ளே கஷ்டமாக இருக்கும். அப்படி கிடச்சிதுன்னா விலை ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் எங்கள் மாமனார் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க முருங்கைக்கீரை. அதெல்லாம் நைட்டே சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு நேந்திர சிப்ஸு, ஒரு சைடு சின்ன வெங்காயம் போட்டு தான் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே போட்டு முருங்கைக்கீரை கொஞ்சம் இது பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதையே நல்லா தாளிச்சு விட்டு ஒரு சைடு கேரட் பீன்ஸ் தான் இது பண்ணேன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு. வீட்டிலே சிம்பிளாக செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு. கடையிலலாம் இப்போ வாங்கினா என்ன போடுவாங்கன்னே நமக்கு தெரியாது. டேஸ்ட்டுக்காண்டி சிம்பிளாக வீட்டிலையே கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாலாம் போட்டு வீட்டிலே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம் மட்டும் போட்டுக்கிட்டேன். கடுகு போடாமல் சீரகம், வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி போட்டு அப்புறம் அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் எல்லா காயும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே காயெல்லாம் வணங்க விட்டுட்டு ஒரே ஒரு முட்டை மட்டும், ஏன்னா ஸ்கூலுக்கு கொண்டு போகிறனால கெட்டு போயிடும்ல மதியானம்ட்டு, ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றி நல்லா அது கிண்டு வெந்து வந்ததுக்கப்புறம் சாப்பாடையும் போட்டு கிண்டி கொடுத்துட்டேன். இப்போ அந்த காலத்துலலாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் என்ன சாப்பிட கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம கொண்டு போவோம். இப்போ இருக்க குழந்தைங்களாம் நைட்டே ஆர்டர் போட்டுருவாங்க, இதுதான் சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு, இல்லைன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு அடம் பிடிப்பாங்க. அந்த காலத்தில் மட்டும் அப்படி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், 90s இதில் தூக்கி போட்டு மிதித்து அம்மா கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு யாராவது அப்படி நடந்துருந்தால் சொல்லுங்கள். இப்போல்லாம் ஒவ்வொரு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, அவங்க கேட்குறது செஞ்சு கொடுக்கலைன்னா அவங்க சாப்பிட்றதே இல்லை, ரிட்டன் வீட்டுக்கு அப்படியே கொண்டு வந்துடுறாங்கன்ட்டு. ஆனால் நான் அப்படி பழக்க பாப்பாவை என்ன சாப்பாடு வீட்டில் இருக்கோ அதை தான் சாப்பிட்டு பழகணும்னு சொல்லியிருக்கிறேன் அவகிட்ட. ஏன்னா ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. எல்லாத்தையும் அனுசரித்து இது பண்ணணும். கஷ்ட நஷ்டத்தை சொல்லி தான் வளர்க்கணும் குழந்தைகள. அப்புறம் அவங்க நம்மளை இது பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். கேட்டுன்னா ஒரு பொருள் அந்த குழந்தைக்கு கிடச்சிருச்சுன்னா அது பெருசாகி அந்த குழந்த தான் கஷ்டப்படும். அதனால் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை சாப்பிட்டு பழகிற மாதிரி அவகிட்ட இது பண்ணிட்டேன். நானுமே பழக்கிட்டேன். என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.